வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். பகதூர் சிங் பூனம் தம்பதி 2 பேரும் பீகார் போஜ்பூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. நார்மலான ஃபேமிலியை சேர்ந்த இவங்க தன்னோட வீட்டுல சில எரும மாடுகளை வளர்த்து அதுல இருந்து பால் கறந்து அந்த பாலை அந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு விற்பனை பண்ணி அது மூலமா பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பகதூர் சிங்குக்கு 21 வயசுல திலீப் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. இந்த திலீப் அந்த ஏரியால இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் படிப்பை கம்ப்ளீட் பண்ணினதும் கிடைக்கிற சின்ன சின்ன கூலி வேலைக்கு போய் அவங்களால முடிஞ்ச கொஞ்சம் பணத்தை சம்பாத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுக்கிடையில தாயான பூனத்துக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருக்கு. சோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, மெடிக்கல்ல தேவையான சில மாத்திரைகளை வாங்குறது, இப்படின்னு இவங்க சம்பாதிக்கிற எல்லா பணமும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாகிருக்கு. பூனத்துக்கு என்னைக்கு உடம்பு சரியில்லாம போச்சோ அன்னையில இருந்து இந்த குடும்பத்துல பண தேவை அதிகமாகிருக்கு. இந்த நிலைமையில பகதூர் சிங் திடீர்னு ஒரு நாள் தன்னோட அண்ணனை மீட் பண்ணும்போது 2 பேரும் குடும்ப விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அந்த டைம்ல பகதூர் சிங்கோட அண்ணன் தன்னோட தம்பியை பார்த்து, என் பையன் சவுதி அரேபியாவுக்கு போய் வேலை பார்த்ததுல இருந்து எங்க குடும்பத்துல உள்ள கஷ்டம் எல்லாம் மாறி நாங்க இப்ப சந்தோஷமா வாழ்றோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பகதூர் சிங்கும் தான் குடும்பத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஷேர் பண்ணி முடிச்சதும் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்து அங்க இருந்து தன்னோட பையன் கிட்ட, நீ இதே ஊர்ல வேலை பார்த்தீங்கன்னா கடைசி வரை நம்மளால முன்னேற முடியாது, நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணமும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகுது. சோ நீ 2-3 வருஷம் ஃபாரினுக்கு போய் வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். இது மட்டும் இல்லாம நீ அதிகமா சம்பாதிச்சினா உங்க அம்மாவை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் அப்பா சொன்ன இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்த திலீப் சவுதி அரேபியாவுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறதுக்காக ஒரு ஏஜென்ட்டை மீட் பண்றாங்க. சொல்ல போனா திலீப்புக்கு டிரைவ் பண்றதுல ஆர்வம் அதிகம். சோ அந்த ஏஜென்ட் மூலமா டிரைவிங் விசாவை ரெடி பண்ணும் போது அந்த ஏஜென்ட் விசா ரெடி பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பண ரீதியா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த திலீப் இத பத்தி தன்னோட அப்பா கிட்ட சொல்லும் போது அந்த நபர் கொஞ்சம் கூட யோசிக்காம தான் பையன் வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க போறான், அதுக்கப்புறமா தன்னோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சு தன்னோட வீட்டையும் தனக்கு சொந்தமான ஒரு நிலத்தையும் அந்த ஊர் தலைவரான லாலா அப்படிங்கிற நபர்கிட்ட அடகு வச்சு 1 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்றாரு. இதுக்கப்புறமா விசா ப்ராசஸ் முடிஞ்சதும் திலீப் தான் ஆசைப்பட்ட மாதிரியே 3 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்து சவுதி அரேபியால டிரைவர் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு ஒரு நல்ல வருமானத்தை ஏர்ன் பண்றாங்க. மறுபக்கம் திலீப் வேலைக்கு ஜாயின் பண்ண 1 வருஷத்திலேயே அந்த நபரோட அம்மா நோயோட தீவிரம் அதிகமாகி திடீர்னு இறந்து போறாங்க. தான் அம்மா இறந்ததுக்கு கூட வர முடியாத அந்த நபர் எல்லா கஷ்டத்தையும் மனசுல வச்சு ஒரு நடைபீனமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா மீதி இருக்கிற அந்த 2 வருஷம் கான்ட்ராக்டை நல்லபடியா கம்ப்ளீட் பண்ண அந்த நபர் தான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில பால் கறக்கிறதுல இருந்து தான் பையனுக்கு சமைச்சு கொடுக்கறது, வீட்டு வேலையை பாத்துக்கிறது, இப்படின்னு எல்லா வேலையையும் தனியாளா இருந்து அப்பாவான பகதூர் சிங் தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. சோ திலீப் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தான் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணினா வீட்டுக்கு வர்ற தன்னோட மனைவி தன்னையும் கவனிச்சுப்பா, அதே சமயத்துல வீட்டுல இருக்கிற எல்லா வேலையையும் பார்த்துப்பான்னு நினைச்சு தான் அப்பா கிட்ட தனக்கு ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பகதூர் சிங் தான் பையனுக்கு பல இடத்துல பொண்ணு தேடி கடைசியில தான் மனைவியோட அக்கா ஃபேமிலி தெரிஞ்ச சொந்தக்கார பொண்ணான அனிதாவை திலீப்புக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பையனும் வெளிநாட்டுக்கு போய் அதிகமா சம்பாதிச்சு கை நிறைய பணம் வச்சிருந்தனால பொண்ணோட ஃபேமிலிக்கு இந்த சம்பந்தம் ரொம்பவே பிடிச்சு போகுது. சோ 21 வயசான தன்னோட பொண்ணு அனிதாவை திலீப்புக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டுல அடியெடுத்து வச்ச அனிதா தான் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்ச 2 மாசத்திலேயே திலீப்புக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல பேசின நபர், நீங்க மறுபடியும் டிரைவர் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க, ஆல்ரெடி வாங்கின சம்பளத்தை விட நாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரோம், இது மட்டும் இல்லாம பிளைட் டிக்கெட்டும் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துடுறோம், நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த பத்தி திலீப் தன்னோட அப்பா கிட்ட சொல்லும் போது அந்த நபர், உனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் கூட ஆகலன்னு நினைக்காத, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு யாருக்கும் ஈஸியா கிடைச்சிராது. சோ வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை சரியா யூஸ் பண்ணி மேல வந்துடணும். சோ இப்பவே நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஊருக்கு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திலீப்போட மனைவியும் தான் ஹஸ்பண்ட பார்த்து, இன்னும் சில மாசங்கள் மட்டும்தான் நாம தனியா வாழ போறோம், அதுக்கப்புறமா வாழ்க்கை ஃபுல்லா நீங்க ஏன் கூட தான் இருப்பீங்கன்னு சொல்லி மனசுல கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம தன்னோட ஹஸ்பண்ட சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த
அந்த கேஸ்ல உறவு முறைகளையே கொச்சப்படுத்துற மாதிரி சில அருவருப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திலீப் ஃபாரினுக்கு போனதுக்கு அப்புறம் தன்னோட மனைவிக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி கால் பண்ணி நல்லா விசாரிச்சிருக்காங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும்போது 60 வயசான பகதூர் சிங் வழக்கம் போல எரும மாட்டை மேய்க்கிறது, பால் கறந்து அதை விற்பனை பண்றது இப்படின்னு அவருக்குள்ள எல்லா வேலையையும் முடிச்சிட்டு தான் பையன் தனக்கு வாங்கி கொடுத்த புது மொபைல்ல அடிக்கடி ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா போக போக அதுல இருக்கிற சில ஆபாச வீடியோஸை பார்த்து அவரோட மனசை காம போதைக்கு அடிமையாக்கியிருக்காரு. அடுத்ததா தன்னோட ஆசை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும்போது அந்த முதியவருக்கு 21 வயசான தான் மருமகளோட ஞாபகம் வந்திருக்கு. சோ தன்னோட மருமகளை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு நினைச்ச அந்த முதியவர் மக வயசுல இருக்கிற தன்னோட மருமக கிட்ட அடிக்கடி டபுள் மீனிங்ல பேசியிருக்காரு. இப்போ தான் மாமனாருக்கு தான் மேல ஒருவித இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அனிதா அந்த முதியவரை பார்த்து, உங்க பையன் உங்களை நம்பிதான் என்னை வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சொந்த பையனோட மனைவி மேல ஆசைப்படுற உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் உங்க பையன் கிட்ட சொல்லிருவேன்னு மிரட்டியிருக்காங்க. இந்த மிரட்டலுக்கு அப்புறமும் பகதூர் சிங் தான் மருமக கிட்ட பாலியல் ரீதியா அத்துமீற ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அனிதா தான் மாமனாரோட இந்த செல்மிஷத்தை பத்தி தான் ஹஸ்பண்ட் கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சிருக்காங்க. இதனால பகதூர் சிங் என்ன நினைச்சாருன்னா, தான் மருமகளுக்கு தான் மேல ஆசை இல்லைன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் தான் பையன் கிட்ட சொல்லிருக்கணும், அவளுக்கு தான் மேல ஆசை இருக்கிறனாலதான் எதையும் சொல்லாம மறைக்கிறான்னு நினைச்சு தான் மருமக கிட்ட மறுபடியும் பாலியல் ரீதியா அத்துமீற ட்ரை பண்ணிருக்காரு. இப்படியே நாட்கள் நகர நகர ஹஸ்பண்ட பிரிஞ்சு தனிமையில வாடுற அனிதா தான் மாமனாருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததும் 2 பேரும் அந்த உறவையே கொச்சப்படுத்துற மாதிரி யாருக்கும் தெரியாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் இந்த தப்பான உறவோட விளைவா அனிதா வயித்துல ஒரு குழந்தை உருவாகிருக்கு. சோ அந்த பொண்ணு இத பத்தி தன்னோட மாமனார் கிட்ட சொல்லும் போது அந்த நபர் எதையும் பெருசுப்படுத்தாம இப்போதைக்கு அந்த குழந்தை வளரட்டும், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கலான்னு அசால்ட்டா சொல்லியிருக்காரு. இப்போ தான் மாமனாரோட பேச்ச கேட்ட அனிதா அந்த குழந்தைய அபார்ட் பண்ணாம இருந்தனால நாளடைவுல அனிதாவோட வயிறு பெருசாகி 6 மாசம் கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. இப்போ அனிதாவோட வயிறு பெருசா இருந்ததை பார்த்த நெய்பர்ஸ் அந்த பொண்ணு கன்சீவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கும்போது இவ எப்படி கன்சீவ் ஆனான்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா திலீப்புக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சில நெய்பர்ஸ் அந்த நபருக்கு கால் பண்ணி உன் மனைவி கன்சீவா இருக்கான்னு சொன்னதும் அந்த நபரோட ஈரக்கொலையே நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்த பத்தி தான் மனைவி கிட்ட கூட எதுவும் கேட்காம நேர்ல போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நினைச்ச திலீப் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம தன்னோட ஓனர் கிட்ட லீவ் கேட்டு பெர்மிஷன் வாங்கினதும் உடனே கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த டைம்ல திலீப் தான் வீட்டு கதவை தட்டுனதும் மனைவியான அனிதா அந்த கதவை ஓபன் பண்றாங்க. அப்படி கதவை ஓபன் பண்ணின அந்த பெண்மணி தான் ஹஸ்பண்ட பார்த்து ஷாக் ஆனதை விட தான் மனைவி 6 மாச கர்ப்பிணியா இருக்கிறத பார்த்து திலீப் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அடுத்ததா திலீப் தான் மனைவி கிட்ட, நான் ஃபாரின் போனதுக்கு அப்புறம் நீ யார் கூட தப்பா நடந்துகிட்ட, இப்பவே உன் கர்ப்பத்துக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு கேட்கும்போது அங்க இருந்த பகதூர் சிங் தான் பையனை பார்த்து, என்ன மன்னிச்சிருப்பா, நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், உன் மனைவியோட வயிற்றுல வளர்ற அந்த குழந்தை என்னோடதுதான், நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திலீப்போட மனசு அந்த இடத்துலயே சுக்கு நூறா நொறுங்கி போயிருக்கு. இப்போ அந்த நபர் தன்னோட அப்பாவை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டதும் அங்கிருந்து தான் மனைவி கிட்ட, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி தான் மனைவி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா இனிமேலும் இதே ஊர்ல இருந்தா தன்னால நிம்மதியா வாழ முடியாதுன்னு நினைச்ச திலீப் மறுபடியும் சவுதி அரேபியாவுக்கே போயிருக்காங்க. இதுக்கிடையில பிரசவ தேதி நெருங்கினதும் அனிதா ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அந்த குழந்தைய தன்னோட மாமனார் கிட்ட கொடுத்திருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்தனால அனிதா 60 வயசான தன்னோட மாமனாரையே மேரேஜ் பண்ணி அந்த நபர் கூடயே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் பண்ணின இந்த தப்பால ஃபியூச்சர்ல அந்த குழந்தையோட லைஃப் தான் பாதிக்கப்பட போகுது.
ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு போனதுக்கு அப்புறம் எதுக்காக ஒரு சில பெண்கள் அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணி வேறொரு நபர் கூட தப்பான அஃபர்ல இருக்காங்கன்னே தெரியல. தன்னோட மனைவியும் தன்னோட குழந்தைங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஆண்கள் தேசம் விட்டு தேசம் போய் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. அவங்களோட அந்த தியாக மனசை புரிஞ்சிக்காம உடல் சுகம்தான் முக்கியம்னு நினைச்சு உங்களை மட்டுமே நேசிக்கிற உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. 2 வருஷமோ அல்லது 3 வருஷமோ ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு லீவ் கிடைச்சதும் தன்னோட மனைவியையும் தன்னோட குழந்தையையும் நேர்ல பார்க்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல தான் அவங்க வீட்டுக்கே வருவாங்க. அப்படி வீட்டுக்கு வர்ற உங்க ஹஸ்பண்டுக்கு தன்னோட மனைவி வேறொரு நபர் கூட தப்பான உறவுல இருக்கான்னு தெரிஞ்சா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ முடிஞ்ச வரை ஒவ்வொருத்தரும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு உண்மையா இருந்து இருக்கிற ஒரு வாழ்க்கைய யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வாழுங்க. இந்த கேஸ்ல வர்ற மருமகளான அனிதாவோட செயலை பத்தியும் மாமனாரான பகதூர் சிங்கோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.